புது கலெக்ஷனாக இருக்குது, நல்லா இருக்குது. ப்ரைஸ் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. இங்கே கஸ்டமர் சர்வீஸ்லாம் நல்லா இருக்குங்க, எல்லாமே பிடிச்சிருக்கு எனக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. நாட்டில் ஒரு கட்சி தலைவர், தமிழ்நாட்டில் அவரை நம்பி போறேன். அன்பு சொந்தங்கள், இதே தமிழ்நாட்டில் ஆட்டுக்கார அலமையில் ஒரு படம் வந்துச்சு. ஆட்டுக்கார அலமையில் படத்தை நடிச்சது ஒரு ஆடு. அந்த ஆட்டை கூட்டு போறாங்க ஊரை. கூட்டு போறப்ப ஆட்டை பார்க்க கூட்டம் வருது. எங்க அந்த ஆடு தாங்க. அந்த ஆடு புளிக்கையில போடுமா, அது இலையில திங்குமா, அப்படி அந்த ஆட்டை பார்க்க கூட்டம் வந்தப்ப கவிக்கும் அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை எழுதுறாரு. என்ன கவிதை? ஆடு நன்றாக கம்பீரமாகத்தான் இருக்காது, மனிதர்கள் தான் மந்தையாக மாறி போனாங்க. நாம் திருந்தணும். இந்த நிலத்துல எண்ணற்ற தலைமுறை மக்கள் வாழ்ந்தாங்க, அடையாளம் இல்லாம அங்கீகாரம் இல்லாம அழிஞ்சு போனான். இதே பம்மல் கமலஹாசன் பண்ண ஒரு கேடு. பம்மல் வேல் அந்த சண்முகன்னு ஒரு படம் பேர் வச்சாரு. ஆனா இதே பம்மல்ல சண்முகம் நவீன நாடகத்தின் தந்தை ஒரு பேரறிஞர் வந்திருக்காரு. யாருக்கு தெரிந்தவர? எத்தனையோ அறிஞர் பெருமக்களும் மிகப்பெரிய சான்றோர் பெருமக்களும் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைச்ச மண்ணுரிமை போராளிகளும் வாழ்ந்த நிலம் இது. அடையாளம் இல்லாம அங்கீகாரம் இல்லாம அழிஞ்சு போயிட்டான். ஆனா ஒரு நடிகங்கிறதுனால அவன்கிட்ட நாட்டை கொடுப்பா. இதை போல கேவலம் அசிங்கம் எதுவும் இல்லை. உணர்ந்து தெரியணும். நாம் தமிழர் கட்சி கண்மூடித்தனமா ஆதரிங்கன்னு சொல்லல. இந்த களத்துல 15 ஆண்டு அடிக்கணும். 15 ஆண்டு 2010 தொடங்கி 2020 அடிக்கிறோம். நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டு எனக்கு வயசு 19 வயசுல இல்லை, நீ 34 வயசுல அடிக்கிறேன். 15 ஆண்டுகள பயணம். 4 பொது தேர்தல் கடந்து வந்திருக்கோம். நாம் தமிழர் கட்சி முதல் தேர்தல் 1.1, அப்புறம் 4, அப்புறம் 7, அப்புறம் 8. நீங்க திமுக அதிமுக கூட்டணிகள்ல 8 விழுக்காடு வாக்கை கொண்ட ஒரு கட்சி இல்ல. ஆனா நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு வாக்கு கொண்டு இருக்கு. நாங்க கூட்டணிக்கு வர்றோம்னா மிக குறைந்தது 500 கோடியை கொட்டி கொடுப்பான். ஆனால் வரலாற்றில் சமரசம் என்ற ஒன்றை தன் வாழ்நாள கடைசி நொடி வரைக்கும் செய்யாத ஒரு தலைவனின் பிள்ளைகள் நாங்கள். சமரசம் இல்லாம களத்தில் இருக்கிறோம். எத்தனை முறை மக்கள் தோற்கடித்தாலும் புறக்கணித்தாலும் களத்தில் நிற்கிற மக்களோடு எல்லாம் மாறணும்னா உங்கள் பிள்ளைகளை நம்புங்கள், ஆதரியுங்கள். இந்த தொகுதியின் வேட்பாளராக இந்த மண் மீது மக்கள் மீது பற்று கொண்ட மகத்தான மனிதன் பெருமதிப்புக்குரிய அண்ணன் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் போட்டி போறாங்க. அவர்